ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரில் மிஷின் வாங்க போகிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா பாஸில் ஜிஎஸ்பி 600 வாட்ஸில் இருக்க ஒரு ட்ரில் மிஷின். இது வந்து ஒரு கோல்டு மிஷின் தான். இது ஃபஸ்ட்டு நான் ஏன் வாங்கணுன்ற மாதிரி நான் ஜஸ்ட்டு ஜெமினிகிட்ட கேட்டேன். எனக்கு என்னென்னா கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, 500 வாங்கலாமா இல்லை 600 வாங்கலாமான்ட்டு. பட் ஜெமினி சூஸ் பண்ண சொன்னது பார்த்தீங்கன்னா 600 தான். இது ஒரு கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. ஜஸ்ட்டு ஹோம் யூஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 பெஸ்ட்டாகவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அது போக இதில் வந்து கார்பன் புஷ்ஷெல்லாம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்து வராது. ஃப்யூச்சரில் ஒரு லாங் லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 600 வந்து சூஸ் பண்ணேன். டேரெக்டாக அமேசானில் போயிட்டு நான் சும்மா செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ஃபுல் கிட்டோடு கிடச்சிச்சு. எனக்கு இது கிட்டு இல்லாமல் இருந்துச்சு, அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்த கிட்டு பார்த்த உடனே ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி வாங்கி அது என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்றதுனால நான் அதை வந்து வாங்கிட்டேன். பட் உங்களுக்கு மிஷின் மட்டும்தான் வேணும், என்கிட்ட பிட்டெல்லாம் நான் தனியாக வாங்கிப்பேன் அப்படின்னா நீங்கள் தனியாக மிஷின் மட்டும் வாங்கிக்கலாம். அது ஒரு 2000 ரேஞ்சில் தான் வந்து எனக்கு வந்துச்சு. பட் இது வந்து 4250 சம்திங் இருந்துச்சு. நார்மல் டேஸில் உங்களுக்கு 5000லாம் கிடைக்கும். இன்றைக்கி ஆஃபர் அது போக கார்டு ஆஃபர் இதெல்லாம் வந்து போக எனக்கு வந்து 3999க்கு வந்து என்னால் இதை வந்து வாங்க முடிஞ்சிச்சு. ஆல்சோ நான் இது வந்து எனக்கு ஒன் டே டெலிவரியில் கிடச்சிச்சு. சரி ஓகே, நம்ம இதை வாங்கி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் எலக்ட்ரிஷியனை வந்து புக் பண்ணும்போது 200 to 500 வரைக்கும் ஆகிடுது. ஒரு சின்ன ஆணி அடிக்கணும் இல்லை ஏதோ ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்குறோன்னா கூட நம்ம வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவங்க டிமாண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, சின்ன வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளே வந்து ஒரு ட்ரில் மிஷின் வாங்குறது பெஸ்ட்டுன்றதுனால தான் அந்த தொல்லையெல்லாம் சமாளிக்கணும், இந்த தொல்லையே தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நானே வந்து முடிவு பண்ணி ஒரு ட்ரில் மிஷின் வந்து வாங்கிட்டேன். ரிவ்யூஸும் பார்த்தேன், அவ்வளோவா ஒரு பேட் ரிவ்யூஸ் கிடையாது. குவாலிட்டி எல்லாமே பக்கா தான் போட்டிருக்காங்க. பட் ஸ்பார்க் இஷ்யூ மட்டும் இருக்குன்ற மாதிரி ஒரு சிலது போட்டிருந்தாங்க. பட்டு என்னோடய ப்ராடக்ட்டில் நான் வாங்கினதில் எனக்கு எந்த விஷயமும் வரல. வாங்கி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக அழுக்கு மட்டும் பட்டுருச்சு. அது நான் அவங்க அன்பாக்ஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டேன். பட் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அது அவ்வளோ டீப்பாகவும் படலை. ஜஸ்ட் லைக் எங்கேயோ எடுத்து பேக் பண்ணும்போது கூட லைட்டாக அழுக்கு பட்டிருக்கலாம். பட் அதனால் ஒன்றும் நம்ம ரிட்டர்ன் போட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது நான் பார்த்தேன். ஓகே, இந்த கிட்டெலாம் இருக்குது. அந்த நான் எனக்கு வந்து முக்கியமாக அந்த ஹேமரும் தேவைப்பட்டுச்சு. அந்த பாஸ்ன்ற ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் அதோட டூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் லாங் வரும் அப்படின்றதுனால வந்து நான் அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆக்சுவலி எனக்கு இது பேட்ரியோட வெர்ஷன் தனியாக இருக்குது. பேட்ரி நான் ஏன் போகலை அப்படின்னா நான் டெய்லி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து நான் பேட்ரி போகலை. கோடே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க கொண்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாசல்லையே வச்சு டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இருங்க ஸ்கூட்டியில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை சார் இப்போயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படியே ஓப்பன் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா 29 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இதுக்காக, இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்காக. அதை நம்ம வந்து வேண்டானும் நம்மளால் அன்சப்ஸ்கிரைப்லேயே அந்த பிளானில் பண்ண முடியாது. 29 அவங்க பாட்டில் பில் ஆட் பண்ணிடுறாங்க. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்றதுனால நான் கடைசி வரைக்கும் ஓடிபி சொல்லலை. எல்லாமே எனக்கு பிரித்து காட்டுங்க, உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே எனக்கு வந்து பக்காவாக இருக்கான்றதை நான் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவர் சைடும் அவர் ப்ரூஃபுக்காக வீடியோ எடுத்துட்டார். நானும் எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வாரண்ட்டி கார்டு இருந்துச்சு. தென் அது போக ஒரு யூசர் மேனுவல் வழக்கம் போல். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டம்மி குவாலிட்டி. நான் ஒரு பேப்பரில் பின் பண்ணி 2 பக்கம் மடித்து வச்சுருந்தானுங்க. வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு அது தேவையில்லை அப்படின்றதுனால விட்டுட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பேசிக் யூசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஒரு ட்ரில் பிட் மாட்டணும், பட்டன்ஸ் என்னென்ன கண்ட்ரோல் அப்படின்றத சிம்பிளாக போட்டிருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இது யாரும் சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது அடல்ட்டுக்காக மட்டும்தான் இந்த ஒரு மிஷின். சின்ன பசங்க ஜஸ்ட் லைக் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அது உடஞ்சிரும். அஸ் வெல் அஸ் அவங்களுக்கும் சேஃப்ன்ற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடல்ட்டே வந்து இந்த மிஷின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபுல் கிட்ட இருக்க வீடியோ. ஆக்சுவலி நான் இது ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு அவசரத்தில் வீடியோ எடுத்ததுனால இது கொஞ்சம் வெர்டிக்கல் எடுத்துட்டேன். இது உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணேன். இது ஜஸ்ட் ரிமூவபிள் தான். இதை கீழே மேலே அப்படி திருவினிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். இது தனியாக கழன்றும். மேலே இருக்கிற அந்த கிளிப்பு அந்த சர்க்கிள் மட்டும் நல்லா தனியாக கழட்டிக்க முடியும். தென் இந்த ஒயரு இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பீஸ் உள்ளே இருக்குன்னு போட்டிருப்பாங்க. பட் நான் எடுக்க போது பார்த்திங்கன்னா இது இந்த மட்டம் பார்க்குறதுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசில் தண்ணி வச்சு விளையாடிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு கிட்டு இருந்துச்சு. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கிட்டு தான்.
அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்கி நம்ம வால் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இதுக்கு அதான் வந்து அதோட இப்போது கீலெஸ் இதுவுமே இருக்குது. ஒரு சில ட்ரில் மிஷின்ஸ் அதர் பிராண்ட்ஸில் இருக்குது, நான் பார்த்தேன். பட் எனக்கு பாஸ் வந்து பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த பாஸ் வாங்கினேன். அது போக இது பிரச்சனையே வராதுன்ற மாதிரி நம்பி வாங்கிட்டேன். இந்த ஸ்பேனரில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ன்ற பிராண்ட் நேம் எங்கேயுமே பிரிண்ட் பண்ணலை. ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட முடியாது. சைஸுமே ஓரளவுக்கு சின்னதாக இருந்துச்சு. பட் ஓகே தான். ஒன்றும் அவ்வளோ தூரம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த கட்டிங் பிளேயர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ன்ற நேம் எங்கேயுமே பிரிண்ட் ஆகலை. பட் இதுலேயும் ஐஎஸ்ஐ அந்த நம்பர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே, இது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன். அண்ட் தென் இது துருப்பிடிக்காது. ஏன்னா நீங்கள் நார்மலாக லோக்கலில் வாங்கினீங்கன்னா ஒரு ₹100 அந்த இதில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிரும். ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இது துருப்பிடிக்காது. ஆஸ் வெல் அஸ் இந்த ஹேமரில் பாஸ்ன்ற நேம் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஹெவினஸ் வந்து நமக்கு தெரியும். ஒரு பிராண்டோட ஒரு இது எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நம்மளால் வந்து இதை ஃபீல் பண்ண முடியும். நல்லா இருந்துச்சு இது. இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி ரிமூவ் பண்ணுறது, அந்த இதோட ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல மெட்டலில் பண்ண மாதிரி ஒரு பில்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இது இந்த மெட்டலை விடவே இந்த பாக்ஸு அவங்க கொடுத்த அந்த சூட் கேஸ் வந்து ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்பவே ஹார்டாக தான் இருந்துச்சு. இதில் இருக்கிற பொருள்லாம் எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒரு 10 செட் வந்து போல்ட் ரிமூவ் பண்ணுறது, டைட் வைக்கிறது, அந்த ஒரு செட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு 10 mm வரைக்கும் தான் இருந்துச்சு. எனக்கு நீடலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 mm மேலே நீடலில் இருந்துச்சு. அதனால் தனியாக தான் நான் வந்து வாங்கணும். நான் இதில் இருக்குன்னு நினச்சேன். பட் ஒழுங்காக நான் பார்க்காம வாங்கிட்டேன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் அந்த பின்னாடி இந்த பிளாக் கலரில் இருக்க ஏரியாவை வந்துட்டு ட்ரில் மிஷினில் மாட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மாட்டிக்க முடியும். அது ஒன்ஸ் நீங்கள் மேக்னெட் தான், சும்மா எடுத்து நீங்கள் முட்டை வச்சிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். தென் உங்களுக்கு என்ன ஸ்க்ரூ டைப் வந்து தேவைப்படுதோ, ஸ்டார் ஆர் நார்மல் அந்த இதை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெட்டல் வந்து 3 டைப் ஆஃப் மெட்டல் ட்ரில் பிட் வந்து கொடுத்துருப்பாங்க. மெட்டல் ட்ரில் பிட்டு அதுக்கப்புறம் மேசனரிஸ் ஜஸ்ட் லைக் வால் ட்ரில் பண்ணுறது, அண்ட் தென் மெட்டலில் ட்ரில் பண்ணுறது, இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் இதை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த குச்சி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ தூரம் ட்ரில் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது அந்த ஹேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நீங்கள் இதை வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரூ எவ்வளோ லென்த் இருக்குது அந்த லென்த்தை மட்டும் இதில் மெஷர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மட்டும் நம்ம ட்ரில் போட்டால் போதுன்ற மாதிரி அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வந்து இந்த செவுத்தில் போய் அதை முட்டும் போது நம்ம டக்குன்னு வந்து மிஷினை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ளஸ்ஸு. பட் இது ஸ்க்ரூவோட பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. பட் அது கூட கொடுத்த அந்த பிளாஸ்டிக் வந்து ஒஸ்ட்டு. அது கொஞ்சம் டம்மி குவாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைஸ்லேயுமே 10 பீஸ் கொடுத்துருந்தாங்க. 10 ஸ்க்ரூ 10 பிளாஸ்டிக் டம்மி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதை வாங்கி பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு ஹோம் யூஸுக்கு ஒரு நல்ல ட்ரில் மிஷினாக தான் இருக்கும். இது ஸ்க்ரூஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா டெம்பரரி யூஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெறும் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதும். ஒரு 6 மாதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்லேயே இப்போல்லாம் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது நமக்கு அதிகமாக தேவைப்படலை. இதனை அடுத்து இப்போ நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் மாட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ட்ரில் பிட்டு இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ நான் ட்ரில் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஆரோ ஃபில்டரை, வால் ஃபில்டர் தான் வந்து ட்ரில் பண்ணலான்னு வந்து நான் நினச்சேன். சொதப்பிட்டேன். பட் ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த ஃபில்டர் வந்து டம்மியாக சும்மா தான் கிடச்சி. அதை எனக்கு உடச்சி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. உடைக்க முடியல. ட்ரில் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் நான் எடுத்து இந்த ட்ரில் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மெட்டல் ட்ரில் ட்ரிப்பு தான் வந்துட்டு சூட்டபுளாக இருக்குன்ற மாதிரி சஜஷனில் வந்துச்சு. ஸோ அதனால் நான் மெட்டல் எடுத்துட்டேன். வால் ட்ரில்க்கு வந்து வேணால் நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். அதுவுமே நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஒய்ஃபை ரவுட்டர் இதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். நல்லாவே ஃபங்க்ஷனபுளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் சொதப்பினேன். பட்டு செகண்ட் டைம் ட்ரில் பண்ணும்போது நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஓகே, எந்த டைமில் எப்படி வச்சு ஹேண்டில் பண்ணுறது அது எல்லாமே. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமர் ஃபங்க்ஷன், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஆர்ஓ ஃபில்டர் தான் வந்துட்டு இப்போ நான் வந்து இதை உடைக்க போகிறேன். இது கொஞ்சம் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபில்டரை உடைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக
கண்ணுக்கு கிளாஸு, கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டாக வந்து உங்களுக்கு பிரியும். அது கண்ணில் எல்லாம் பட்டுச்சுன்னா இதாகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இதை ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரில் பண்ணிடுச்சு. பட் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் இந்த ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டாக அந்த ஹீட்னால பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி அது ஃபுல்லாக அந்த ட்ரில் பிட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரில் போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியை என்னால் கழட்ட முடியல. சரி ஓகே, அதை தனியாக இன்னொரு வீடியோ போடுவோம், அதை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அதை தூக்கி போட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்குங்க, இது என்னன்றதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீடு இருந்துச்சுன்னா வாங்குங்க. ஏன்னா இது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4K. ஸோ உங்களுக்கு அடிக்கடி எலக்ட்ரிஷியன்ஸ் தேவைப்படுறாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கூல் பண்ணணும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டணும், இல்லை போல்ட் ஏதாவது ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வாங்குங்க. இன்கேஸ் நீங்கள் அதை ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் கோ வித் பேட்ரி ட்ரில் மிஷின்ஸ். அது வந்து இன்னொரு 3000 சேர்ந்து வரும். பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு சுற்றணும்னு அவசியமே இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை எடுத்து காரில் கூட போட்டு நீங்கள் அவுட்டோரில் கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து கரண்ட் வேணும், அந்த அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணலாம். அது போக ஏணி போட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் பட்டில் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் தனியாகவே கொண்டுட்டு போய் அதை ஜஸ்ட்டு மேலே நீங்கள் பட்டில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எந்த நீடும் இல்லாமல் நீங்கள் பட்டில் ட்ரில் பண்ணலாம். இதுன்னு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் குத்திட்டு நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு சில டைம் ஒயர் கலண்டுரும், இந்த பிரச்சனைலாம் இருக்கும். பட்டு இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க.